ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு அனிமேஷன் பட்டி காப் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமாக வெளியான ஜூட்டோபியா 2 படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். 2016 வெளியான ஜூட்டோபியா படத்துடைய இரண்டாம் பாகமா இந்த படம் வெளியாயிருக்கு. முதல் பாகத்தை நீங்க பார்க்கல அப்படின்னாலுமே ஒரு ஸ்டாண்டர்ட் படமாவே இந்த படம் உங்களுக்கு புரியும். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஜூடி ஹாப்ஸ், நிக் வைல்ட் இவங்க ரெண்டு பேருமே ஜூட்டோபியா போலீஸ் ஸ்டேஷன்ல பார்ட்னர்ஸா இருக்காங்க. இவங்க பார்ட்னர்ஸ் ஆன ஒரே வாரத்திலேயே இவங்களுக்குள்ள கருத்து மோதல்கள் வருது. இதை பார்த்து அவங்களோட சீஃப் போகோ பாத்தீங்கன்னா உங்க டிஃபரன்சஸ் சரி பண்ணல அப்படின்னா உங்க பார்ட்னர்ஷிப்பை பிரிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவங்களுடைய உயர் அதிகாரி கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காக இவங்களுக்கு அசைன் பண்ணப்படாத ஒரு கேஸை எடுத்து இவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது சொதப்பல்ல முடியுது. பட் இந்த ப்ராசஸ்ல ஜூடி ஒரு ஸ்னேக் இருக்கிறதுக்கான தடயத்தை பாக்குறாங்க. பட் ஜூட்டோபியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்னேக்ஸ் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே இல்ல அப்படிங்கிற ஒரு சூழல்ல ஜூட்டோனியல் காலாவை ஜூட்டோபியா ஃபவுண்டருடைய கிராண்ட் சனான மில்டன் லிங்க்ஸ்லயே பாத்தீங்கன்னா போஸ்ட் பண்றாரு. அந்த ஈவென்ட்ல எந்த மாதிரியான ஒரு சம்பவம் அரங்கேறிச்சு, அதை தொடர்ந்து ஜூடி அண்ட் நிக் எப்படி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி சால்வ் பண்ணாங்க அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்து மூலமா ஒரு டீம் ஒர்க் பத்தின ஒரு சோஷியல் மெசேஜை ரொம்ப நல்லாவே டெலிவர் பண்ணிருக்காங்க. படம் ஆரம்பிச்சு முடிவு வரைக்குமே ரேசியான ஒரு ஸ்கிரீன் பிளே கொடுத்திருப்பாங்க. டல் மூமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஓப்பனிங் சேசிங், காலா சீக்வன்சஸ், மார்ச் மார்க்கெட், பிரிசன் எஸ்கேப் மாதிரியான சீக்வன்ஸ் எல்லாமே என்டர்டெய்னிங்கா இருந்தது பார்க்கிறதுக்கு. இந்த படம் முழுக்க நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்துல புது கேரக்டர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருப்பாங்க. அந்த கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அது படத்தை வந்து எலிவேட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைய படங்களுடைய மூவி ரெஃபரன்ஸ், பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்துல வச்சிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அனிமேஷன் ஒர்க், வாய்ஸ் ஆக்டிங் எல்லாமே டாப் நாச்சா இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஸ்டேஜ் பண்ணிருந்தாங்க. பார்க்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஜூட்டோபியா அப்படின்ற ஒரு வேர்ல்ட ரொம்ப நல்லாவே பில்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அது இந்த படத்தை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். டெக்னிக்கலி இது ஒரு சவுண்டான ஒரு படம் தான். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த படத்துல ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு, அதை மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படம் கிட்ஸ் அண்ட் அடல்ட் ஆடியன்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து ஒர்க் அவுட் ஆகிற ஒரு படமா வந்திருக்கு. படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். 2025 வெளியான சிறந்த அனிமேஷன் படங்கள்ல இதுவும் ஒன்று. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஜூட்டோபியா 2 படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7.5 out of 10.